ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போர்ட்ரேட்டில் ஹேர் ஸ்டைல் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கு. பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஹேர் ஸ்டைல் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு 6B பென்சில், சரியா? 6B பென்சில் இது ஸ்டெட்டர் பென்சில் தான். டார்க்குக்காக யூஸ் பண்ணுறது ஒரு சில இடத்துல மட்டும் தான் நான் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வீடியோவுக்காக நான் இதில் 6B பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம டேரெக்டாக ஸ்டெட்லர் பென்சிலை கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் பிகினர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால ஸோ இதை பிகினர்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த 6B பென்சிலில் ஃபஸ்ட்டு நான் அந்த ஹேர்ஸ்டைல் எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அந்த டேரெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது தயவுசெய்து பொறுமையாக உட்காந்து அழகாக ட்ரா பண்ணுங்கள். டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட் நல்லா அழகாக நீட்டாக வரும், சரிங்களா? நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு ஸ்பீடாக உட்காந்து கிரிக்கிட்டு ஒரு மாதிரி மெர்ஜ் பண்ணி விட்டுறாதீங்க. அது ஒர்க்கை நல்லா கெடுத்து விட்டுடும். அந்த மாதிரி லைன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு அது மேலே லைட்டாக மெர்ஜ் பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக மெர்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம லைன்ஸும் டோட்டலாக சேர்ந்து அழியும். அதனால் நம்மளுக்கு ஒரு யூஸும் இல்லை இந்த மாதிரி பவுடர் கொடுத்ததுக்கப்புறம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்டெட்லர் பென்சில், இதுதான் ஸ்டெட்லர் பென்சிலில் 8B பென்சிலு. இந்த 8B பென்சிலில் மறுபடியும் அந்த ஹேர் ஸ்டைல் எந்த டேரெக்ஷன், அந்த முடி வந்து எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அந்த டேரெக்ஷனில் தான் லைன் போடணும். வேறு ஏதாவது டேரெக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது வேறு லெவலில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹேர் ஸ்டைலை நல்லா பொறுமையாக அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா நீட்டாக ஒவ்வொரு முடியும் இந்த டேரெக்ஷன்லாம் இருக்குதுன்னு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் எடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட்டும் நல்லா சூப்பராக அழகாக வரும். சில பேர் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும், டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டோ இல்லை நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதோடைய அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில் வந்துட்டு ஐயோ சரியாக வரல அப்படின்ற மைண்ட் தாட் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிகினஸாக இருக்கும்போது இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் அந்த முடியோட டேரெக்ஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பொறுமையாகவே லைன்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எங்கேயும் போயிடாத ஒர்க்கு. ஸோ உங்களோட அவுட்புட்டை நீங்கள் தான் கொண்டு வரணும். அதை ரொம்ப ரொம்ப மைண்ட் தாட்டில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் 6B பென்சிலை வச்சு யூஸ் பண்ணி அந்த டேரெக்ஷன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு நல்லா கொஞ்சம் மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 8B பென்சிலை வச்சு அந்த லைன்ஸ் மேலே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் ஹேர் மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக நீட்டாக ரியல்ஸ்டிக்காக வந்துடும். இவ்வளோ தான் ஸ்டெப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. இதே ஸ்டெப்ஸை தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். இல்லை சார் எனக்கு இந்த கிராஃபைட் பென்சில் வேண்டாம், நான் ஸ்டெட்டர் பென்சிலே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணாலும் இன்னும் நல்லா நீட்டாக அழகாக வரும். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி நான் பென்சில்ஸை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாக் பென்சிலில், அதாவது இந்த ஸ்டெட்லர் பென்சிலில் டார்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பை லேயராக கொண்டு போகிறேன். சில பேர் என்ன லேயரெல்லாம் வேண்டாம், நான் டேரெக்டாகவே பண்ணுறேன் அப்படின்னாலும் அதோட அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்மளாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பென்சில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கேம்லினில் இருக்கிற 10B பென்சில் 8B பென்சில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கூட இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அது இந்த அளவுக்கு டார்க் வராது. கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா வரும், பட் இந்த மாதிரி ஒரிஜினலாக வராது. இது மாதிரி ஒரிஜினலாக வரணும் அப்படின்னா இந்த ஸ்டெட்லர் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெட்லர் பென்சில் வந்துட்டு சார்கோல் பென்சில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு கரித்தூள் அப்படின்வாங்க. அந்த கரித்தூளை வச்சு தான் நம்ம இந்த டார்க் கொண்டு வரோம். மற்றபடி நம்ம இந்த மாதிரி கிராஃபைட் பென்சில், இது வந்துட்டு கிராஃபைட் பென்சில். ஸோ இதில் அந்த டார்க் வராது. ஸோ இதை வந்துட்டு சின்ன சின்ன அந்த மைனூட்டான முடியெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள், வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்டெட்லர் பென்சில் கிடைக்கல, எனக்கு வெளியில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஸ்டேஷ்னரியில், அதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு மினிமம் ஸ்டேஷ்னரி, ரொம்ப பிக் சைஸாக இல்லை, ஒரு மீடியமான சைஸில் அந்த ஸ்டேஷ்னரியில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சார்கோல் பென்சில், அதாவது 3 வெரைட்டியாக இருக்கும். ஒன்று சாஃப்ட்டு, இன்னொன்று நார்மல், இன்னொன்று ஹார்டு. அந்த மாதிரி 3 மீடியமில் இருக்கும். அந்த பென்சில்ஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் சேம் இதே போல் டார்க்கு, நல்லா டார்க்காக வரும். அது மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 60 or 70 ருபீஸ் தான் இருக்கும். 3 பென்சில் சேர்ந்து 70 ருபீஸ் தான். பட் அந்த ஸ்டெட்லர் பென்சில் அப்படிங்கிறது ஒரு பென்சிலே 85 ருபீஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிஸ்க்காக சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. சரி, நான் இந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த முடியை வந்துட்டு சேம் அதே போல் கிராஃபைட் பென்சிலில் ஃபஸ்ட்டு அந்த டேரெக்ஷனுக்கு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டெட்லர் பென்சிலை வச்சுட்டு அந்த டார்க்னஸ்ஸு, அந்த முடி எந்த டேரெக்ஷனில் போயிட்டுருக்கோ அந்த டேரெக்ஷனுக்கு முடியை நல்லா லைன்ஸ் போட்டு விட்டோன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே தெரியும். இவ்வளோதாங்க வித்தியாசம், சரியா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் ட்ராப் பண்ணுறது எப்படி, ஹேர் ஸ்டைல் எப்படி ட்ராப் பண்ணுறது, கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு தனித்தனியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் வேண்டாம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஹேர் ஸ்டைலுங்கிறது. இவங்களுக்கு லேடிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான்.
டைரக்ஷனுங்கிறது ஒன்று தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எங்கெல்லாம் முடி இருக்கோ அந்த இடத்துல டார்க்கு லைட்டு எங்கெங்கே பிரிக்கணுன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த முடி நல்லா ரியலிஸ்டிக்காக அழகாக சூப்பராக அவுட்புட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற போது ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவசரத்தில் நம்ம எதையும் கொண்டு வர முடியாது சொல்லுவாங்களே, அதுதான். நீங்கள் அவசரப்பட்ட இந்த முடியை ஸ்பீடாக ட்ராப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த முடி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. கொஞ்சம் எசக்கு பிஸ்காக எதனா ஓடிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக டைம் எடுத்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் அப்படியே மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நம்ம பண்ணுற ஒர்க்கு கூட நல்லா அழகாக நீட்டாக வேறு லெவலில் அவுட்புட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லா அழுக்கு எந்த அந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு எங்கேயும் பக்கத்தில் எதுவும் இல்லாமல் அடியில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. வேறு எந்த ட்ராயிங் மேலேயும் எங்கேயும் படாமல் கையில் எங்கேயும் பேப்பரில் தேய்ச்சி விடாமல் அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள். அதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணிவிடும். நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒர்க்கு நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவீங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுனா அழுக்கழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா ரப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடையே பண்ணிட்டு இருப்பீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நீட்டாக ஒர்க்கப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்தோம்னா நிறைய பேர் பேப்பர்ஸு என்ன பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. மேக்ஸிமம் இந்த சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, 5 rupees சார்ட் பேப்பர், அதில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி சைனிங்காக இருக்கும். ஒன் சைடு இன்னொரு சைடு ரப்பாக இருக்கும். அதில் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். பட் ட்ராயிங் புக்குன்னே தனியாக இருக்கு இல்லையா, அது ஒரு 92 pages மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிக் சைஸாக ஒரு 300 rupees அந்த புக் இருக்கும். அந்த மாதிரி புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நம்மளுக்கு 50 rupees இருக்கிற அந்த ட்ராயிங் புக் கூட பெஸ்ட்டு தான். பட் அது பேப்பர்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம சார்ட் பேப்பரில் ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது எப்போவுமே பார்த்தோம்னா ஜேகே போர்டு அப்படின்வாங்க. அது ஒரு பார்த்தோம்னா 350 GSMல அந்த சைஸில் இருக்கும். அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் எல்லா போர்ட்ரேட்டுக்குமே. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாகவும் இருக்கணும். அதனால் இந்த ஜேகே போர்டு அப்படிங்கிற ஸ்னோ ஒயிட் பேப்பர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் மேக்ஸிமம். சரிங்களா, உங்களுக்கு கிடைச்சதுன்னா பாருங்கள், பக்கத்தில் எங்கேயாச்சும் ஷோரூமில் எங்கே கிடைக்குதா பாருங்கள். அது பேப்பர் மார்ட்டில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் புக்கை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த பேப்பர்ஸ் கொஞ்சம் நல்லா அழகாக ஸ்மூத்தாக இருக்கும். அதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸை கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பென்சில்ஸும் நல்லா தரமானதாக கொஞ்சம் யூஸ் பண்ண பழகுங்க. நிறைய பேருக்கு பென்சில்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்ன பென்சில் இருக்குது என்ன பென்சில் இல்லை அப்படிங்கிறதே இன்னமும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நானும் அந்த பென்சிலோட டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பட் அது வியூஸ் அவ்வளோ போகல. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பென்சில் ஷேடிங் பேசிக் அப்படிங்கிற மாதிரி அந்த டாப்பிக்கில் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பென்சில் இருக்குது, என்னென்ன பென்சில் நம்ம யூஸ் பண்ணணும், போர்ட்ரேட்டுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணணும், போர்ட்ரேட்டுக்கு என்ன பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ட்ராப் பண்ணும்போது, அதாவது நம்ம ட்ராப் பண்ணல அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரதர்ஸு சிஸ்டர்ஸு நம்ம டாட்டர்ஸு சன்னு யாராவது ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களெல்லாம் கொஞ்சம் மனசு விட்டு பாராட்டுங்க. பக்கத்தில் யாருன்னா அவங்க ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ரசிக்க முடிஞ்சுது அப்படின்னாக்கா அவங்கள மனசு விட்டு கொஞ்சம் பாராட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா அது அவங்களுடைய மோட்டிவேட்டர் என்ன சொல்லுது, அவங்க மனசை கொஞ்சம் டெவலப் பண்ணி விட ட்ராப் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்லா அழகாக ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.